56 லட்சம் மக்கள் எனக்கு வாக்கு செலுத்தி நாங்கள் உன்னோடு இருக்கிறோம்னு கேட்டுட்டாங்க. ஒரு சித்தாந்தத்தோடு சினிமா வந்து சேர்வது சரி, ஒரு சினிமாவோடு உயர்ந்த சித்தாந்தம் போய் சரணடைவது சரியாகிறாது. பிரபாகரன் என்ற ஒரு பெருந்தலைவனை தலைவனாயிட்டு அவன் மகன் போய் இன்னொருத்தரோட போய் நிக்கிறது சரியா வராது. ஏன்னா எங்களை ஏற்றிட்டு எங்களோட வாங்க வரணும். அவர் முதல்ல பெரியார கீழே விட்டு வரணும். நீங்க பெரியார் கொள்கை வழிகாட்டினா பெரியாரின் எந்த கொள்கையை ஏற்கிறீங்கன்னு கேட்டா எனக்கு விளக்கம் சொல்லணும். எந்த கொள்கை? சாதி ஒழிப்பு. ஒழிஞ்சிருச்சா சாதி? சாதி ஒழிப்புக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பெண்ணிய உரிமை. எது பெண்ணிய உரிமை? நான் இருக்கும்போது என் மனைவிக்கு வேறொரு ஆண்மகனோட விருப்பம் ஏற்பட்டு இச்சை வந்தால் அந்த ஆண்மகனோட போய் உறவு வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது என்று 1977 சேலம் மாநாட்டில் 3வது தீர்மானமா போட்டிருக்காப்ல. இதான் நீங்க பெற்றுக் கொடுத்த பெண்ணிய உரிமைய. உனக்கு அந்த ஆண்மகனோட வாழ விருப்பம் இல்லைன்னா சட்டப்படி போய் மனமுறிவை பெற்று பிடித்த ஆண்மகனோடு போய் இணைந்து வாழணும்னு சொல்றது வேணா சீர்திருத்தம் மாறுதல்னு சொல்லலாம். புருஷன் இருக்கும்போது அவனுக்கு விருப்பப்பட்ட ஆம்பளையோட போய்க்க அதை சமூகம் குற்றமா கருதக்கூடாதுன்னு பரிந்துரைக்கிறது ஏற்குது அந்த சமூகம்? முதல்ல என் மொழியை சனியன் சொல்ல நீ யாரு? தமிழை சனியன் சொன்னவன் தான் எனக்கு சனியன், அவனை ஒழிப்பேன். அப்படிதானே நீங்க வரணும். ஒரு தமிழ் மகன் அதானே வரணும். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேங்கிறான் புரட்சி பவன். அதுல எனக்கு பெரியார் என்ன சிறியார் என்ன எவர் வந்தாலும் எதிரிதான். அதுல போய் அதெல்லாம் ஏற்க முடியாது. எனக்கு யார் துணையும் தேவையில்லை. உலக நாடுகள் 20 நாடுகள் படையெடுத்து வரும்போது என் தலைவன் எந்த நாட்டு படையும் துணைக்கு அழைக்கல. புரியுதா உங்களுக்கு? கூட்டத்தில் நிக்கிறதுக்கு எவனுக்கும் வீரமும் துணிவும் தேவையில்லை. தனிச்சு நிக்கத்தான் துணிவும் வீரமும் தேவைப்படுது.